ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 11/35 11:35 வீட்டு அளவுக்கான காஸ்ட் எஸ்டிமேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நமக்கு இருக்கிறது போர்ட்டிக்கோ வித் கார் பார்க்கிங்கு, மெயின் என்ட்ரன்ஸு, ஓப்பன் கிச்சனுங்க, லிவிங் ஹால், அப்புறம் ஸ்டோர் ரூமு, ஒரு பூஜை ரூமுங்க. வீட்டுக்குள்ளே ஹாலில் வந்து நமக்கு படிக்கட்டு வருது. இந்த படிக்கட்டுலேருந்து நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நமக்கு டெரஸுங்க. மொத்தம் ரெண்டு படிக்கட்டு வரும். ஒரு படிக்கட்டுக்கு ரெண்டு லேண்டிங் வச்சுருக்கேன். மொத்தம் 21 படிக்கட்டு வருங்க. இது கிழக்கு பார்த்த வீடுங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பேஸ்மெண்ட்டுக்கான செலவு பார்த்துருவோம். 11:35 அதாவது வீட்டு அளவு. இதுக்கான பேஸ்மெண்ட் காஸ்ட் பார்த்தோமா, ஃபுட்டிங் வந்து 7 அடிங்க. எஸ்கவேஷன் ஃபுட்டிங் வந்து நம்ம 7 அடி எடுக்கிறோம். அப்புறம் அதுக்கு பார்த்தோமா 1.5 அடி காலம்ங்க, 1.5க்கு 3/4 அடி காலம்ங்க. பிளின் பீம் வந்து பார்த்தோமா 1.5 அடிங்க, பூமிக்கு மேலே பிளின் பீம் 1.5 அடி. அப்புறம் பிரிக் வால் வந்து 1.5 அடிங்க. பேஸ்மெண்ட் டோட்டல் வந்து 3 அடிங்க. பூமிக்கு மேலே 3 அடி பேஸ்மெண்ட் ஹைட்டுங்க. பூமிக்கு கீழே 7 அடி டீஃபுங்க. இதுதான் வந்து பேஸ்மெண்ட்டான அளவுங்க. எடுக்க போகிற அளவு எஸ்கவேஷன். இதுக்கு நம்ம என்ன காஸ்ட்டு செலவாகுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பேஸ்மெண்ட் பிரிக் வந்து 2000. நம்பர் ஃப்ளையர்ஸ் கல் நம்ம வேணுங்க, அது 12,000 ரூபாங்க. வாட்டர் சம்பு அதுக்கு வந்து பார்த்தோம்னா 2000 ஃப்ளையர்ஸ் கல் 12,000 ரூபா. ஒரு கல் 6 ரூபாங்க. இது செங்கலுக்கு போனோமா உங்களுக்கு 10 ரூபா ஆகுங்க. செப்டிக் டேங்க் பார்த்தோமா அதுக்கு 2000 கல் வேணும், அதுக்கு 12,000 ரூபாங்க. சிமெண்ட் வந்து 100 மூட்டை வேணுங்க, அதுக்கு 3,000 ரூபா, சரி 30,000 ரூபா. அது பார்த்தோமா ஒரு மூட்டை சிமெண்ட் வந்து 300 போயிட்டுருக்கு. அல்ட்ராடெக் அது 290 285 கிடைக்குதுங்க. ரீபார் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தோமா 0.5 to 0.75 டன்னுங்க. நான் ஜேஎஸ்டபிள்யூ நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தோமா ஜேஎஸ்டபிள்யூ கம்பி வாங்கினோங்க. 12, 10, 16 இதெல்லாம் ஒரு விலைங்க. 8mm வந்து அதிக விலைங்க. அதாவது நம்ம 63 ரூபா பெரிய கம்பினா 10, 12, 16. 8mm வந்து 64 வருங்க. 1 ரூபா கூட வரும். அடுத்து பார்த்தோமா அக்ரிகேட் வந்து 3 யூனிட்டுங்க, 1.5 அப்புறம் 3/4 இன்ச்சு. இது எல்லாமே வந்து 9,000 ரூபா ஒரே விலை தாங்க. ஸோ இது 3 வந்து நமக்கு 27,000 ரூபா ஆகுதுங்க. அக்ரிகேட் 3 யூனிட் 27,000 ரூபாங்க. ஓகே, அடுத்ததாக ரிவர் சேண்டு 1 யூனிட்டுங்க 12,000 ரூபாய். இது எதுக்குன்னா தண்ணி தொட்டி பூசுறதுக்கு ரிவர் சேண்ட் ஆற்று மணல் வேணுங்க. அவனை எம்சேன்லேயும் பூசுகிறாங்க, பிசேன்லேயும் பூசுகிறாங்க. நான் வந்து நான் வந்து ஆற்று மணல் நான் சொல்கிறேங்க. அடுத்து லேபர் காஸ்ட் இது வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் 80,000 வருதுங்க. வாட்ரு அதாவது தண்ணி வேணும் இல்லைங்களா, பேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் தண்ணி வேணும். அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, டீ, அப்புறம் சாப்பாடு இதுக்கெல்லாம் 20,000 ரூபாங்க. டோட்டலாக பார்த்தோமா 2,55,000 ஆகுதுங்க. பேஸ்மெண்ட் காஸ்ட் அதாவது 11/35க்கு 2,55,000 ஆகுதுங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தோமா கிரவுண்ட் ஃப்ளோருக்கான மெட்டீரியல் காஸ்ட் பார்க்கலாம். வால் பிரிக் வந்து 4,000 ரூபா ஆகுதுங்க. டில் ரூப் காங்கிரீட் வரைக்கும் அதுக்கு 12,000 ரூபா. சிமெண்ட் பார்த்தோமா ரூப்பு, லிண்டல், அப்புறம் வாலுக்கு இது பார்த்தோமா நமக்கு 80 பேக் வேணுங்க. அதே சொன்ன மாதிரி நான் 300 சொல்லுறேன். அல்ட்ராடெக்கு அது 24,000 ரூபா ஆகுதுங்க. ரீபார் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நான் அதே முன்ன சொன்ன மாதிரி ஜேஎஸ்டபிள்யூங்க 0.3 to 0.5 டன் வேணுங்க, 35,000 ரூபா. அதே முக்கால் ஜல்லி பார்த்தோமா ஒரு யூனிட் 9,000 ரூபாங்க. லேபர் பார்த்தோமா 1.5 லட்சம் ரூபாங்க. அப்புறம் இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு சென்ட்ரிங்கு, காங்கிரீட்டு, சிவில் ஒர்க் எல்லாமே சேர்ந்து வந்துடும். இது வந்து பார்த்தோமா உங்களுக்கு நீங்கள் என்ன எப்படி விட்டால் லேபர் கான்ட்ராக்டாக விட்டால் இது பார்த்தோமா நமக்கு 2,50,000 ஆகிடுங்க. அடுத்தது பார்த்தோமா ஃபஸ்ட் ஃப்ளோரு. இதுக்கு சொன்ன மாதிரி தான் கிரவுண்ட் ஒர்க் ஆன மாதிரி தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும். வால் பிரிக் வந்து 4,000 தேவைப்படும். ரூப்பு, லிண்டல், வால் சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தோமா 80 பேருக்கு 24,000. ரீபார் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு 35,000 ரூபா. அது 1/2 டன்னு. முக்கால் ஜல்லி வந்து ஒரு யூனிட் வந்து 9,000. லேபர் காஸ்ட் 1.5 லட்சம். டீக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டுக்கு 20,000 ரூபா. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு 2.5 லட்சம் ரூபாங்க. மொத்தம் 2.5 லட்சம் ரூபா ஆகுது. அதே பார்த்தோமா 11/35 2+ ஹவுஸ். சிவில் ஒர்க்கு மட்டும் 7,55,000 ரூபா. அதாவது பேஸ்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு ரூப் மேலே வரைக்கும் சிவில் ஒர்க்கு, சிவில், சென்ட்ரிங், காங்கிரீட் எல்லாமே சேர்த்து பார்த்தோமா 7,55,000 ரூபா ஆகுது. இது வந்து நீங்கள் லேபர் கான்ட்ராக்டை விட்டால் மட்டும். அதே மெட்டீரியல் கான்ட்ராக்டை விட்டால் உங்களுக்கு வேறு மாதிரி வரும், அதிகமாக வரும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சதுரத்துக்கான காஸ்ட் சிமெண்ட் பார்த்தோமா 8 பேக் இருந்தால் போதுங்க. ஒரு சதுரத்துக்கான ரூப் காங்கிரீட்டுக்கான சிமெண்ட் பார்த்தோமா 8 பேக் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை சதுரம் வீடு அப்படின்னு சொல்லிட்டு 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரங்க. அதே பார்த்தோமா 100 ஸ்கொயர் ஃபீட் லேபர் கான்ட்ராக்ட் பார்த்தோமா 32,000 35,000 வரைக்கும் போயிட்டுருக்கேன். அதே 100 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரத்துக்கான மெட்டீரியல் கான்ட்ராக்ட் பார்த்தோமா 1,80,000 வந்து 2,20,000 வரைக்கும் போயிட்டுருக்குங்க. நீங்கள் எது உங்களுக்கு எது பெஸ்ட்டு, உங்களுக்கு எது சாய்ஸ், உங்களுக்கு என்ன எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து விட்டுக்கலாம். என்ன நான் சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து லேபர் கான்ட்ராக்டாக போயிடுங்க. மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி.
ஸோ லேபர் கான்ட்ராக்ட் போனால் உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் மிச்சமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்தா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் நீங்கள் வாங்கி தரலாம். ஸோ உங்களுக்கு வீடு கட்டும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. எல்லாமே நீங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சஜெஸ்ட் பண்ணுறது லேபர் கான்ட்ராக்டாக கொடுங்கன்னு சொல்லிட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.